ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நாம நமக்கு வேண்டியானத நெனைச்சா மட்டும் போதும். நம்ம நெனைச்சபடி நடந்துரும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியான ஒரு புரிதல் நமக்கு இருக்கு. ஈர்ப்பு விதி. இன்னைக்கு பலருமே ஈர்ப்பு விதிய பத்தி பேசுறாங்க. ஈர்ப்பு விதிய பயன்படுத்தி நாம விரும்புகிற விஷயங்கள நாம நிறைவேத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நெறைய விஷயங்கள நம்ம கேள்விப்பட முடியுது. ஆனா, அதோடைய உண்மை என்ன? நெனைச்சா மட்டும் போதுமா? இப்ப உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நெனைச்சா மட்டும் நடக்கணும் அப்படின்னு நெனைச்சா மட்டும் அது நடந்துடுமா? இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க தேவை அப்படின்னு மனசுக்குள்ள நெனைச்சது, எனக்கு நடந்து போச்சுங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால், உண்மையான விஷயம் என்னவா இருக்கும்? அது எப்படி நடந்தது? அத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உண்மையிலேயே எல்லாருக்கும் நெனைச்சது நடந்துரும். இப்ப உலகளாவிய ஒரு புக்கு எல்லாருக்கும் தெரியும், த சீக்ரெட். இந்த ரகசிய புத்தகத்தோடைய மைய கரு லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த புத்தகத்தின் மைய கருத்து. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதை பயன்படுத்தி நாம விரும்புகின்ற விஷயங்களை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்து மிக்க ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வெளியாவதற்கு முன்னாடியே 2006ஆம் வருஷம் திரைப்படமாக, ஆவணப்படமாக வெளியிடப்பட்டது. த சீக்ரெட் அப்படின்ற இந்த படம் பல மொழிகளிலும் மொழி மாற்றப்பட்டு அது வந்து திரையரங்கப்பட்டது. அதனால அது வந்து பலருக்கும் எளிமையா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோடைய தொடர்பாக தான் புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுவும் பல மொழிகள்ல பதிவு செய்யப்பட்டு வெளிவந்திருக்கு. இப்ப இந்த சீக்ரெட் அப்படிங்கிற திரைப்படமாகட்டும் அல்லது அதோடைய புத்தகமாகட்டும் சொல்கிற விஷயங்கள் உண்மையா? அப்படி உண்மையா இருந்தால் அது எப்படி சாத்தியமாச்சு? இதை பத்தி அறிவியல் என்ன சொல்லுது? இது உண்மைன்னு சொல்லுதா? இல்ல அவங்க அதுல சொல்லப்பட்டபடி நடக்குதா? அப்படின்றதான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை முழுசா பாருங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாவே இந்த சீக்ரெட் புத்தகமாகட்டும், திரைப்படமாகட்டும் வருவதற்கு முன்னாடியே உலகளாவிய கருத்து ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்திய முன்னோர்கள் வெளியிட்ட நிறைய இதிகாச நூல்களாகட்டும், இல்ல இன்னும் பல விஷயங்கள்ல கூட இந்த கருத்துக்கள் இருக்கு. நம்பிக்கையோடு செய்கிற செயல்களுக்கு வெற்றி உண்டு. எண்ணங்களின் ஆற்றல் வலிமையானது. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. இப்ப நம்ம புராண இதிகாசங்கள்ல கூட ஒரு முனிவர் தவம் இருப்பாரு. அவர் முன்னாடி வந்து அவர் நினைத்து தவம் செய்த அந்த தேவதூதனோ அல்லது இறைவனோ கடவுளோ எந்த ரூபத்தை அவர் வந்து மனதார ஜபமாக ஜபிச்சாரோ அந்த ரூபமாக அவர்கள் முன்னாடி தோன்றி காட்சி அளித்து வரம் கொடுத்ததாக இதிகாச வரலாறுகள் நமக்கு சொல்லுது. சரி, இது எப்படி சாத்தியம்? பலவிதமான தெய்வ வழிபாடுகள் இருக்கிற நம்ம இந்திய கலாச்சாரத்துல அவர்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ நாமங்களை சொல்லி அவங்க வந்து தவங்களை செய்து அவர்கள் வந்து வரத்தை பெற்றாங்கன்னு நம்ம சொல்றோம்ல. இது உண்மைதான். ஆனா அறிவியல் ரீதியில இதோட பார்வை வேறையா இருக்கு. ஆனாலும் ஈர்ப்பு விதியின் வாயிலாக இது உண்மைதான். நிறைய விஷயங்களுக்கு நேர்மறை விவாதங்களும் உண்டு, எதிர்மறை விவாதங்களும் உண்டு. இப்ப நம்ம இந்த சீக்ரெட் புஸ்தகத்துக்கு வருவோம். சீக்ரெட் அப்படிங்கிற இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கு நடக்கிற காரியங்களுக்கு நாமளே பொறுப்பாளியாக இருக்கிறோம் என்கிற இந்த கருத்திற்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனாலும் சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கு.
அதுல ஒண்ணுதான் நம்ம உணர்வுகளுக்கான பதில், உணர்வுகளுக்கான அந்த பிரதிபலிப்பு, எண்ணத்திற்கான பிரதிபலிப்பு. இப்படி சில விஷயங்கள்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. தெய்வ வழிபாடுகளாகட்டும், இயற்கையின் காலநிலைகளாகட்டும், இதெல்லாமே அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சொல்ல முடியும். இறைவனை நாம் காணணும் அப்படின்னா உருவ ரீதியாக நமக்கு நாமே வரையறுக்கப்பட்ட விஷயம், உருவ ரீதியா வச்சது. ஆனால் அந்த ரூபங்கள் நமக்காக வரையறுக்கப்பட்ட விஷயமே தவிர உண்மையான அந்த வடிவம் இறைவன் இல்லை. உண்மையிலேயே இறை தத்துவத்தை புரிந்தவர்கள் இது நல்லா தெரியும். இந்த இறைவனுக்கு ரூபமற்றவன், இறைவனுக்கு ரூபம் கிடையாது, இறைவன் ரூபமற்றவன். இந்த பிரபஞ்சமே இறைவனாக இருக்கிறான். இயற்கையே இறைவனாக இருக்கிறது அப்படிங்கிறதுடைய ஒரு கருத்தாதான் அவர்களுக்கு பிடித்த இந்த பஞ்சபூதங்களை இறை வடிவமாக, இறை நாமங்களாக வழிபட்டதின் பின்னணி முன்னோர்கள். ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கிற ஒரு பூதத்தை, அதாவது மண்ணோ, காற்றோ, நீரோ, நெருப்போ, ஆகாயமோ அப்படின்னு சொல்லி ஒரு பூதத்தை வழிபட்டதின் விளைவுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்கள்ல இறை நாமத்தை சொல்லி இப்படி பல விஷயங்கள் அவர்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட வழிபாடு முறைகள் இதெல்லாம். இது எல்லா விஷயத்திலுமே, எல்லா மதங்களிலுமே இருக்கிற வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லுது. நம்பிக்கை, விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். அவ்வளவுதான். இதே கான்செப்ட் தான் சீக்ரெட் புத்தகம் சொல்லுது. அதாவது வெறுமனே ஒரு காரியத்தை செய்வதற்கு, அதாவது நமக்கு ஒரு காரியம் நடப்பதற்கு, நாம் நம்மளுடைய விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து கற்பனை மட்டும் செய்தால் நடக்குமா, நடக்காதா? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இப்ப ஒரு மாணவன் ஐஏஎஸ் அதிகாரியாக அவனை மாற்றிக்கொள்வதற்கு, அதிகாரியாக அவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு மாணவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சாதாரணமான ஒரு விஷயம். அவனை அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நீ நினைச்சா போதும், நீ ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டா, அவனும் அதை கேட்டுக்கிட்டு நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டேன்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழியுமே செய்யாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பானேயானால் அவனால் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியாது. இங்க இருக்கிற சூட்சமம் என்னன்னா அதுதான். சரி, அப்புறம் எப்படிங்க இந்த சீக்ரெட் புத்தகத்துல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நிஜமாக மாறுதுன்னு சொல்றாங்களே, எப்படி இது நடக்குது? அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த அல்கமி, அந்த கெமிக்கல் ஃபார்மேஷன் தான் காரணம். என்ன கெமிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு செயல் இல்லாத எண்ணம் முழுமை பெறாது. அதாவது உயிரற்ற உடல் பிணமானது, உடலற்ற உயிர் ஆவியானது. உடல் இல்லாமல் உயிரும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, உயிர் இல்லாமல் உடலும் தன்னிச்சையாக இயங்காது. அப்ப ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ஒரு உயிரானது மனித உடலோ அல்லது மிருக உடலோ அங்கு செயல்பட முடியும், இந்த பூமியில நடமாட முடியும். அப்ப இங்க ரெண்டு விஷயம் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் ஒரு உயிரினம் என்பது நிஜத்தில் அங்கு சாத்தியமாகும். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணுதான், ஒண்ணு பிணமாகவோ அல்லது கண்ணுக்கு தெரியாத ஆவியாகவோ தான் இருக்கும். இந்த நிதர்சனமான உண்மை எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப வெறும் கற்பனை மட்டுமே செய்கிற ஒரு மனிதனால், முயற்சியே செய்யாத அவனால் அவனுடைய இலக்கை அடைய முடியாது. அப்ப வெறுமனே
எண்ணம் இல்லாத ஒரு செயலை மட்டுமே ஒரு செய்யறான்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் எந்த விதமான முன்னேற்றத்துக்கான எண்ணமும் அவனுக்கு லட்சியங்களும் இல்லை. ஆனா அவன் ஏதையோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கான். அப்ப அவனால் ஒரு நல்ல அவன் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியுமா? முடியாது. இதுதான் இங்க இருக்கிற விஷயம். சீக்ரெட் புத்தகத்தை தவறுதலாக புரிந்து கொள்கிற பலருக்கும் தோல்வி ஏற்பட காரணம் இதுதான். அப்ப சீக்ரெட் புத்தகத்தை பார்த்து வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் சொல்வது நிதர்சனமான உண்மைதான். ஏன்னு கேட்டா, எண்ணத்தோடு சேர்ந்த செயல், நேர்மறையான செயல்தான் இலக்கை அடைவதற்கான வழி. இலக்கை அடைய முடியும். சிம்பிளா சொல்ற விஷயம் இதுதான். இதுதான் சீக்ரெட்ல இருக்கிற அந்த புத்தகத்துல இருக்கிற உண்மையான ரகசியம் என்னன்னா, வெறும் எண்ணங்களை மட்டுமே, நேர்மறையான எண்ணங்களை கொண்டு இலக்கை அடைய முடியாது. நேர்மறையான எண்ணங்களோடு சேர்ந்த முன்னேற்றத்துக்கான வழிவகை ஒரு செயலாவது அதை சார்ந்த ஒரு செயலை நாம் செயல்படுத்தணும். அது சார்ந்த திட்டமிடல் என்பது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பங்கை, இலக்கை அடைவதற்கான சில சாத்தியக்கூறான விஷயங்களை நம்மளோட செயல்பாடுகள்ல இருந்தா மட்டும்தான் எண்ணத்தின் வலிமையும் செயல்பாடுடைய திறனும் சேர்ந்துதான் நம்மளுடைய இலக்கை அடைய உதவும். இதுதாங்க. இந்த மைய கருவை புரிந்து கொள்ளாத வரை எந்த ஒரு ஈர்ப்பு விதியும் நம்பிக்கையற்றதாக தான் இருக்கும் அறிவியல் பார்வையில. அறிவியல்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொன்னாலும் இன்றைக்கும் பல இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அதிசயங்களுக்கு அறிவியல்ல பதில் இல்லை. எத்தனையோ அதிசயங்கள் இந்த பிரபஞ்சத்துல பூமியில நடக்குது. அதுக்கெல்லாம் அறிவியலால பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த இறை தன்மையுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியமா இருக்கு. இன்னும் அந்த ரகசிய முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. இந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனித குலம் தழைப்பதற்கு சாதாரணமாக எண்ணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சமாக, இறைவனாக நம்ம எதை சொல்றோமோ. மிருகங்களுக்கு எண்ணம் ஒன்று கிடையாது. அதனால்தான் அதனுடைய வாழ்க்கை அந்த தரத்திலேயே இருக்கு. ஒரு மிருகம் படிச்சு முன்னேற்றம் அடைந்து அதனுடைய வாழ்க்கை நிலை மாறுதா? அதுக்கு பணம் தேவைப்படுதா? இல்லை. ஏன்னா அதற்கு சிந்தனை திறன் கிடையாது. எண்ணத்தின் ஆற்றல் கிடையாது. அதனால தான் அதோடைய வாழ்க்கை திறன் அப்படியே இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6வது அறிவாகவும் சிந்தனை திறனாகவும் இப்படி பல விஷயங்களாக இறை தன்மை நமக்கு வழங்கியிருக்கு. அதன் காரணமாக தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனே நிர்ணயித்துக் கொள்கிற அளவுக்கு சக்தி இருக்கு அவங்கிட்ட. உலகத்துல சமமாக பிறந்த அதே 2 கை, 2 காலு, 2 கண்ணு, மூக்கு, காது இப்படி ஒரே மாதிரியான அமைப்புகளுடன் பிறந்த எல்லாருமே மனிதர்களுக்கு இருக்கிற அந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தி சில விஷயங்களை பகுத்தாய்வுகிற ஒரு தன்மையை ஏற்படுத்தி நல்லது கெட்டது வாழ்க்கையில உயர்வு தாழ்வு இப்படி பல விஷயங்களை முன்னிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை தானே நிர்ணயித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த வரமா இருக்கு. இதை அறிந்த மனிதன் தான் பண்டைய காலம் முதலாக சித்தர்கள் முதல் அவனுடைய வாழ்க்கையை, அதாவது இந்த அறிவை பயன்படுத்தி அவன் மரணத்தையே தள்ளி போடுகிறான். எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தியிருக்கிறான் பாருங்க. இறைவன் கொடுத்த அந்த வரத்தை, அதாவது 6ஆம் அறிவை, அவனுடைய வாழ்க்கையை அவனே செதுக்கி இருக்கிறான். இதுதாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கொடை. முழுசா நம்முடைய வாழ்க்கையை நம்ம கையில இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு. நீங்க ஜனிச்ச போதே இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை உங்க கையில கொடுத்து இந்த வாழ்க்கையை எவ்வாறு நீ வாழ்ந்து முடிக்கிறாய் என்பது உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ரகசியம் தெரியாதவன் தான் கண்ணை மூடிக்கிட்டு பிரபஞ்சத்தை, அதாவது இறைவனை குறை கூறுவது. எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லி காலத்தை ஓட்டுகிறான். தலையெழுத்தானது நாம் எழுதுகிற எழுத்து.
நாமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறோம். இதை தெரியாதவன் தான் என் தலையெழுத்துப்படி நடக்குது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த நிலையிலும் மன உளைச்சலாவே இருக்கிறான். எதிர்மறை சிந்தனை கொண்டவனாவே இருக்கிறான். எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு தான் இப்படி நடக்கும் அப்படின்னு அவன் நம்புறான். அதனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே எதிர்மறை விஷயங்களே அவனை ஆக்கிரமிச்சிருக்கு. இதுதான் காரணம். எதிர்மறை செயல்கள் நடந்தாலும் அதை நேர்மறையாக எதிர்கொள்வது, நேர்மறை எண்ணங்கள் மூலியமாக எதிர்மறை எண்ணங்களை வீழ்த்துவதுதான் ஒரு நிலையான முன்னேற்றத்திற்கான அடித்தளம். நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கான வழிவகையை செய்யும். ரொம்ப சிம்பிளா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி நாம நம்மளுடைய விஷயங்களை விரைவாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு சில பழக்கங்களை நம்ம மாத்திக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த சீக்ரெட்டோட கருத்தின்படியே நம் எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் செயல்களை மாற்றும். நம்முடைய நேர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப இந்த செயல்கள் மாற்றத்தை ஏற்படுத்திய நல்ல செயல்கள் இருக்குல்ல, அது நம் வாழ்க்கையை மாற்றும். நேர்மறையான எண்ணங்கள் நம்முடைய செயல்களை மாற்றும். நம்முடைய செயல்களானது நம் வாழ்க்கையை மாற்றும். நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. ஏற்கனவே இருந்த காலத்தை விட நம்ம விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, வெறும் எண்ணங்கள் வாழ்க்கையை மாற்றல. எண்ணங்களுக்கும் வாழ்க்கையை மாறுவதற்கும் நடுவுல செயல்கள் ஒண்ணு இருக்கு. நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான செயல்களாக மாறுகிறது. நேர்மறையான செயல்கள் நம்முடைய விரும்பிய வாழ்க்கையை நமக்கு வழங்குகிறது. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. சிம்பிளான இந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த சீக்ரெட்டோடைய அடித்தளம். இதுதான் சீக்ரெட்டே. இதை புரிந்து கொண்டவர்கள் கொண்டாடுகிறார்கள் வாழ்க்கையை. புரியாதவர்கள் இந்த புத்தகத்தையும் தவறு சொல்வது மட்டுமல்ல, இந்த ஈர்ப்பு விதியே தவறு என்று குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. அது எப்படி பலருக்கும் நடக்கிற விஷயம் ஏன் நமக்கு நடக்கல அப்படி என்பதை ஆராய்ந்தால் மட்டும்தான் பதில் கிடைக்கும். இந்த உலகமே ஈர்ப்பு விதியின் அடிப்படையில தான் வேலை செய்யுது. பூமிக்கு எப்படி ஈர்ப்பு விதி இருக்கோ அப்படி மனதிற்கும் பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான தொடர்பாக இந்த ஈர்ப்பு விதி இருக்கு. அதனால தான் இதை நம்பியவர்கள் மட்டுமல்ல, நம்பி அதை எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையின் பதிலும் அவரோட வாழ்க்கையோட நிலையும் இருக்கு. அதனால ஈர்ப்பு விதியை கண்ணை மூடிக்கிட்டு நான் பயன்படுத்தினா நடக்கலன்னு குறை சொல்வதை விடுத்துவிட்டு கனவு காணுங்கள். நம்முடைய அப்துல் கலாம் சொன்னாரே, அப்துல் கலாம் சொன்னதனுடைய விஷயம் சாராம்சம் என்ன? வெறுமனே கனவு காண்டுட்டு தூங்குங்க அப்படின்பது அல்ல. நீங்கள் கனவை காணும் போது, உங்களுடைய இலக்குகளை கனவாக காணும் போது அதற்கான செயல்திறனை ஆட்டோமேட்டிக்காக நீங்க முன்னெடுப்பீங்க. அதற்கான செயலில நீங்க இறங்குவீங்க. அப்படி இறங்கும் போதுதான் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு சேரும். இது நிதர்சனமான உண்மை தானே. கனவே காணாதவர்களுக்கு அவங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்காது. அவங்கதான் அந்த செயலுக்கு ஏத்த ஒரு பலனாக வருகிற வாழ்க்கையை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. இதுதான் கனவு கண்டவர்களுக்கும் கனவு காணாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கனவை கண்டவன் ஒரு கோடீஸ்வரனாக அவன் நினைத்த வாழ்க்கையை வாழ்கிறான். கனவே இல்லாத வெறும் உழைப்பை மட்டுமே செலுத்தியவன் சாதாரண தொழிலாளியாகவே மடிகிறான். இதுதான் இந்த உலகத்தின் தத்துவம். அதனால சாதாரணமான இந்த கருத்தை உள்ளார்ந்து புரிதலோடு நம்ம புரிந்து கொள்ளும் போது நிஜத்திலே நம்முடைய கனவுகள் நிஜமாகும்.
இதற்கு எளிமையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் போது உண்மையிலேயே நம்முடைய இலக்குகள் வெற்றி அடைந்துவிடும். முதல்ல என்ன செய்யணும்னா, தெளிவான ஒரு புரிதலோடு நமக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும், இல்லை சொல்லணும். உங்களுக்கு தேவையான ஒரு தலை சிறந்த இலக்காக நிர்ணயித்து அந்த இலக்கை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கணும். எனக்கு தேவை என்பதை நீங்க கேட்கணும். கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாயாலேயே அஃபர்மேஷன்கள் மூலியமாக, நேர்மறை வாக்கியங்கள் மூலமாக சொல்லலாம், எழுதலாம். சொல்வதை காட்டிலும் எழுதுவதற்கு அதீத ஆற்றல் உண்டு. நீங்கள் ஒரு முறை எழுதினால் பல முறை சொன்னதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்திலே சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு தடவை எழுதி பார்த்தா 10 தடவை படித்ததற்கு சமமாகும் அப்படின்னு. அது உண்மைதானே? அதே போலதான் நீங்க எழுதுவதின் மூலமாக பல முறை நீங்க அஃபர்மேஷனை வாயால் சொல்லியதற்கு சமம். அதனால அதீதமான ஒரு ஆற்றல், நீங்க சில வினாடிகளிலே நீங்க அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அடுத்தது காட்சிப்படுத்துதல். நீங்க எழுதிய இலக்குகளுக்கு காட்சிகளை உண்டு பண்ணி அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதாக, அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக காட்சிப்படுத்தும். மூன்றாவதாக, இதெல்லாம் நடந்து விட்டதாக நினைத்து நன்றி உணர்வோட நீங்க இருக்கணும். நன்றி உணர்வோட நீங்க எப்போதுமே நடந்துக்கணும் அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும். 4வதா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முயற்சியை நீங்க பண்ணணும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி ஏதாவது ஒரு வெற்றி படிக்கட்டு, அதுல ஒரு படிக்கட்டுலயாவது நீங்க கால் வச்சு, ஏதாவது உங்கள் சார்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள், செயல்பாடுகளை நீங்க முன்னெடுக்கணும். அதான் சொன்னபடியே ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான தக்க சமயம் வரும்போது அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கான அடிப்படை கல்வி தகுதியை நீங்க முடிக்கணும். அடுத்தது பயிற்சி வகுப்புகள்ல நீங்க போய் சேரணும். அந்த பயிற்சி வகுப்புகள்ல சேர்ற வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் அதுல ஏற்படுத்துகிற அந்த தேர்வுகளை நீங்க எதிர்கொள்ளணும். இப்படி உங்களுடைய பணிகளை செயலாக நீங்க செய்யும்போது தான், உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க போகும்போது தான், அந்த இலக்கு உங்களை நோக்கி வரும். அந்த வெற்றி கண்டிப்பாக நிச்சயமானதாக இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஏற்படுகிற எதிர்மறை சிந்தனைகளை நேர்மறை சிந்தனைகளால் தகர்த்து எறியணும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க மனசுக்குள்ள இது நடக்காது, இது செயல்படாது அப்படின்னு ஒரு உள்மனம் அதாவது உங்களுடைய மேல் மனம் உள்மனதை அழுத்தும். ஆழ் மனசுல சில விஷயங்களை நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஆனா உங்க மேல் மனம் என்ன பண்ணுன்னு கேட்டா, இது சாத்தியக்கூறே கிடையாது, இதெல்லாம் நடக்காது, சூழ்நிலைகள் ஒத்து வராது அப்படின்னு நிகழ்காலத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையை காரணம் காமிச்சு அது அப்படி நம்முடைய ஆழ்மனதை அழுத்தி விடும். அந்த நேரத்துல ஆழ்மனதிற்கு அதிகமான நம்பிக்கையை நீங்க செலுத்தணும். மேல் மனத்தை நிறுத்தி ஆழ்மனத்திற்கு நம்பிக்கை ஊட்டணும். இது போன்ற எதிர்மறை சிந்தனைகளை நேர்மறை சிந்தனைகளால் நிரப்பி உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். இதுதான் இங்க நடக்கிற விஷயங்கள். இதையெல்லாம் செஞ்சா கன்ஃபார்மாக நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நினைத்த இலக்கை நாம அடைய முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன இந்த கருத்துக்களை இன்னும் பலவிதமான விரிவாக்கத்தோடு சொல்ல முடியும். அது ஒரு நீண்ட நேர ஒரு காணொளியா ஆகிடும். இதுவே நீண்ட நேர காணொளி ஆயிடுச்சு. அதனால ஏற்கனவே பல நம்முடைய அன்பர்கள், நம்முடைய நலம் விரும்பிகள் சுருக்க சொல்லுங்கன்னு இந்த ஷார்ட்ஸை தள்ளி தள்ளி பார்க்குற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே கேட்குறாங்க. நாம எப்போதுமே ஒரு விஷயத்தை விலாவாரியாக பலரும் புரிந்து கொள்ளும்படியாக எளிமையாக அதை விவரிக்கிறது தான் என்னுடைய பழக்கம். உங்களுடைய அவசரத்துக்கெல்லாம் நாம ஆளாக முடியாது. பொறுமை இருக்கிறவங்க கேட்டு பயன்பெறுங்க, பொறுமை இல்லாதவங்க ஷார்ட்ஸ் பார்த்து பயன்பெறுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக
உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். இந்த சீக்ரெட் புக்கோட மைய கருத்து என்ன? ஈர்ப்பு விதியோடைய செயல்முறை எப்படி நடக்குது? ஈர்ப்பு விதியினால் எப்படி நினைத்த காரியங்கள் நிறைவேறுது? அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் விளக்கமா சொல்லியிருக்கேன். இதை புரிந்து செயல்படும்போது தனியாக நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பிரார்த்தனை செய்யணும், கோயிலுக்கு போகணும், அப்பதான் கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படின்ற எண்ணங்களை விடுத்து, உங்களுடைய மனதே கடவுளாக, உங்களுடைய எண்ணங்களே செயல் வடிவமாக மாறி, உங்களுக்கு விரைவாக உங்களுடைய எண்ணத்தின்படியே நல்ல வாழ்க்கையை நீங்க பெற முடியும். அப்படி என்பதை புரிந்து, உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து, நேர்மறையான செயல்களோடு சேர்த்து, இந்த எண்ணங்களும் சேர்ந்து உங்களுக்கான தீர்வையும், அந்த இலக்குகளுக்கான வெற்றியும் உங்களுக்கு தரும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.